இந்த சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 12 மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒவ்வொரு மாநிலம் அவருடைய அறிவுறும்படி மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டில் வந்து 4ஆம் தேதி என்று தொடங்கப்பட்டது. ட்ரைனிங் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க பிஎல்ஓஸ்க்கு. அதே போன்று எங்களுடைய கட்சி சார்பிலும் சரி அந்த பிஎல்ஏ 2 வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்து இந்த 4ஆம் தேதி நேற்று தொடங்கின அந்த சூழ்நிலையில் பல மாவட்டங்களிலிருந்து தலைமை கழகத்திற்கும் பொதுச் செயலாளருக்கும் எங்களுக்கும் வந்த தகவல், பொதுவாகவே பிஎல்ஓ அவர்தான் வந்து இந்த வாக்காளர் படிவத்தை ஒவ்வொரு வீடாக சென்று கொடுக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர், பாகநிலை முகவர் என்று சொல்வார்கள், பூத் நிலை ஆஃபீஸர், அந்த பிஎல்ஓ அவர்தான் வந்து ரிசீவும் பண்ணணும், பெறணும். அதாவது கொடுப்பதும் அவர் தான், பெறுவதும் அவர் தான். இப்படி வந்து ஒரு பல மாவட்டங்களில் வந்து எல்லா மாவட்டங்களையும் தேர்தல் கமிஷனுடைய அறிவுரைப்படி அவர்கள் நடந்தால் நிச்சயமாக வந்து ஒரு முழுமையாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மையோடு இருக்கும். ஆனால் பல மாவட்டங்களில் என்ன ஒரு நிலைமை என்று சொன்னால், இதற்கு நேர்மாறாக பிஎல்ஓ 2லிருந்து பிஎல்ஏ 2 என்று சொல்லக்கூடிய சில கட்சிகள், குறிப்பாக ஆளும் தரப்புன்னு வச்சிங்களேன், அந்த கட்சிகள் பிஎல்ஓ மிரட்டி எங்ககிட்ட கொடுங்க ஃபார்மை, படிவத்தை நாங்கள் தான் கொடுப்போம், அது மட்டும் இல்லை நீங்கள் கொடுத்த படிவத்தை நாங்கள் வாங்குவோம், அது பிறகு தான் உங்ககிட்ட கொடுப்பேன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? தயவுசெய்து நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள். இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து எல்லோருக்கும் அறிமுகமானவன், அதே போல் இங்கே இருக்கும் எல்லோருமே வந்து என்பதுலேருந்து பாலா வந்து எல்லாமே அறிமுகமானவங்க. எங்கள் ஓட்டை யாரும் எடுக்க முடியாது. ஆனால் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ஏழையோ இல்லை நடுத்தர வர்க்கமோ ஒரு சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் வந்து போய் ஃபார்மை வந்து இவங்க பிஎல்ஓ வந்து அவர் வேலை செஞ்சால் ஒழுங்காக செய்ய முடியும். அவர் மாறாக பல்காக இந்த ஃபார்மை ஒரு 50 படிவத்தை ஒரு பிஎல்ஏ 2 ஒரு ஆளுங்கட்சியோ இல்லைனா அவங்க தரப்பில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? வேண்டியவங்க வேண்டாதவங்க அந்த மாதிரி பார்த்து தான் அந்த அப்ளிகேஷனை கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த போய் சேராதது. சரி, ரிசீவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போய் கேட்பாங்க. எங்ககிட்ட கேட்க முடியாது, ஏன்னா எங்ககிட்ட அடி வாங்குவாங்க தெரியும் நல்லா. அதனால் வந்து எங்ககிட்ட கேட்க முடியாது. அதனால் ஒரு அப்பாவிங்கிட்ட போயிட்டு எங்கிட்ட கொடுங்க, நீங்கள் அங்கே போய் கொடுக்குறீங்க, பிஎல்ஓ வரமாட்டார், பிஎல்ஏ 2 நாங்கள் தான் அதிகாரம் பெற்றவங்க, எங்ககிட்ட கொடுங்க சொல்லி அந்த ஃபார்மை வாங்கி அந்த பாரத்தை இவன் பார்ப்பான். இதில் வந்து ஏடிஎம்கே இதெல்லாம் அந்த ஓட்டு கிழிச்சு போட்டுறான்னுவான், டிஎம்கே ஓட்டு இது சேர்த்துரு, அவன் தோழமை கட்சி ஓட்டு இது சேர்த்துரு. அது எப்படி வந்து ஒரு சரியாக வரும்? அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு சிஓ இன்றைக்கி வந்து அவங்க டெப்டி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இன்றைக்கி வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பை பார்த்தோம். அதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்று அவர் பேசியிருந்தார். முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் என்பது அவர்களின் கருத்து, மக்கள்தான் அது குறித்து முடிவு செய்ய வேண்டும் என்றும் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்றது அவருடைய கருத்து, அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்று ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய் தொடர்பான கேள்விக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில்தான், அதாவது தமிழக வெற்றி கழக தலைமையில்தான் கூட்டணி என இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் என தெரிவிக்கப்பட்டிருந்த அடிப்படையில் இது
குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்திருக்கிறார். அந்த வகையில்தான் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எனவும், அதில் அதிமுக உறுதியாக இருப்பதாகவும், அதுவே அதிமுகவின் நிலைப்பாடு எனவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விஜய் தமிழக வெற்றி கழகம் திமுக இடையேதான் போட்டி என கூறியது தொடர்பான கேள்விக்கு, தலைவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்கும் போது தங்கள் கட்சிக்கென தனித்தன்மை வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அதன்படியே விஜய் பேசியிருக்கலாம் என கூறிய அவர், முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் என அவர்கள் கூறலாம், ஆனால் யார் முதல்வர் என்பது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும், அதே போன்று ஒவ்வொரு கட்சியும் தங்கள் கட்சியை முன்னிறுத்ததான் பார்ப்பார்கள், அதன்படியே விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பேசியிருக்கலாம் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி. தம்பி, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர்கள் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறன்னு தான் யாராக இருந்தாலும் விரும்புவாங்க. நீங்கள் ஆரம்பித்தா கூட அப்படி தான், சரிதானே? நீங்கள் எல்லாம் ஆரம்பித்தா கூட சேர்ந்து ஆரம்பித்தா கூட அப்படி தான். ஆனால் உங்கள் கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கணுன்ற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. ஓகே வச்சுங்க, நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு, சரிதானே? அவங்க கருத்து அவங்க, எங்கள் கருத்து எங்க. ஓகே, அது பின்ன அது அவங்க கருத்து, மக்கள் தானே தீர்மானிக்கணும். அது